ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைய டே வந்து எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். இன்னைய டே வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்திருந்தேன். என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். காலையிலே வந்து லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழை துள்ளி போட்டுகிட்டே இருக்குது. பக்கத்து காம்பவுண்டில் வந்து பசு வந்து கட்டி போட்டிருந்தாங்க. சரி, காலையில் ரிஷிக்கு வந்து நமக்கு காமிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நான் பின்னாடி கூட்டிகிட்டு வந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்த்துட்ருக்கு. மழை பெய்ய தம்ப்நெயிலில் வந்து இன்றைக்கி ஃபுல் டே ரெஸ்ட்டுன்னு போட்டிருந்தேன். ஆனால் வந்து நான் ரெஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குக்கிங்க்கு மட்டும்தான். இன்றைக்கி சமைக்கலை, மத்தியானம் வரை சமைக்கலை, நைட்டுக்கு வந்து சமைச்சிருந்தேன். டோட்டலாக வந்து 2 நேரம் ரெஸ்ட் எடுத்திருந்தேன். 2 நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்ததே வந்து பெரிய விஷயமா இருந்து ஃபுல் டே வந்து ரெஸ்ட் எடுத்தது மாதிரி இருந்துச்சு. ரெஸ்ட்டு வந்து பெருக்கிறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு இதுக்கெல்லாம் இல்லை. இதெல்லாம் வந்து கரெக்டாக டெய்லி பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கும் பண்ணியிருந்தேன். சரி, அதெல்லாம் வந்து எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் வீடு வந்து பெருக்கி 2 நாள் ஆச்சு. நான் வந்து பெருக்கிறதே இல்லை, உடம்பு சரியில்லாதனால. வெளியிலையுமே பெருக்கி 2-3 நாள் ஆயிடுச்சு. ஸோ அதையும் வந்து நான் பெருக்கி விட்டுட்ருக்கேன். வெளியில் வந்து செடி மரம்லாம் நிற்கிறதுனால டக்குன்னு வந்து இலையெல்லாம் வந்து விழுந்துடும். அடுத்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பாத்திரம் கழுவுறது நிறைய ஆயிடுச்சு. உடம்பு சரியில்லாதனால 2 நாள் வந்து சேர்ந்துருச்சு. உடம்பு சரியில்லைனா தான் நமக்கு வந்து வேலை நிறைய வரும். நமக்கு வந்து பண்ணாமல் இருக்கவும் முடியாது. ஆனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க, நீ எதுவுமே பண்ண வேணாம், நான் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு. சரி, நம்ம வந்து நீ அவங்கள எதுக்கு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நானே வந்து எல்லாம் வந்து விளக்கி வச்சிட்டேன். மழையும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லைட்டாக வந்து பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இனி எவ்வளோ நேரம் நிற்கும்னு தெரியல. ஈவினிங் வேறு மழை இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ வேலை பண்ணதே நான் வந்து ரொம்ப டயர்டாகிட்டேன். ஆல்ரெடி உடம்பு சரியில்லை. நான் இவ்வளோ வேலை பண்ண வேண்டாமல் இருந்துச்சு. இவ்வளோவும் பண்ணிவிட்டு அப்படியே போய் வந்து படுத்துட்டேன். ரிஷியை பார்க்க தான் ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அவனுக்கு வந்து டிவி வச்சு கொடுத்துருந்தேன். டிவியில் வந்து கார்ட்டூன் வந்து வச்சு கொடுத்தனால அவன் வந்து பார்த்துட்ருக்கான். அவனை பார்க்க தான் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. நான் பக்கத்து ரூமில் தான் படுத்துருந்தேன். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னு கரெக்டாக எனக்கு தெரியும். மணி 1 மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து மதியானம் சமைக்கலை. ஸோ வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மார்னிங்கும் வந்து கடையில் தான் வாங்கியிருந்தோம். இப்போ மத்தியானமும் வந்து கடையிலேருந்து தான் வாங்குகிறோம். உடம்பு சரியில்லைனாலும் நான் வந்து வச்சுருவேன். நான் வந்து கஞ்சி அந்த மாதிரி எதாவது வச்சுருவேன். ஆனால் ஹஸ்பண்ட்னா வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க வைக்க வேணாம் அப்படின்னு.
உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது தான் நமக்கு வந்து எல்லாமே சாப்பிடணும்னு தோணும். சிக்கன் மட்டன்லாம் வாங்கி சாப்பிட்ணுன்னு தோணும். அதே மாதிரி தான் எனக்கும் இன்றைக்கி எல்லாேருக்கும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் இன்றைக்கி அந்த மாதிரி தான். தில்குஷ் வந்து வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி, நான் ஹஸ்பண்டை சொல்லியிருந்தேன், அவங்களும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தில்குஷ் சாப்பிட்டு வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ரிஷி வந்து தில்குஷ் சாப்பிட்ல, அவனுக்கு வந்து பிடிக்கல. அவனுக்கு வந்து கிண்ணத்தப்பம் வாங்கியிருந்தாங்க, அவனுக்கு ஃபேவரெட்டு கிண்ணத்தப்பம். ஸோ அதை வந்து அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். போட்டிக்குதா காது வேற வச்சிருந்தேன். கொள்ளாமோ? சூப்பர் ரிஷி, சூப்பர் சூப்பர்னு வருங்க. சூப்பர் கொள்ளாமோ? நேற்றுக்கு விலாகில் வந்து சொல்லியிருந்தேன் பலாப்பழம் வந்து வெட்டிட்டு வந்தோம் அப்படின்னு. இன்றைக்கி வந்து ஸ்மெல் அடிக்குது, நல்ல மனமாக இருக்குது வீடு ஃபுல்லாக. நீ நாளைக்கு வந்து வெட்டிடலாம், அப்போ கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி சப்பாத்தி தான் பண்ண போகிறேன் ஈவினிங் டின்னருக்கு. ஸோ 6:30 தான் ஆகுது. நான் இப்போவே வந்து சப்பாத்தி மாவு வந்து ரெடி பண்ணி வைக்க போகிறேன். இப்போ வர வர ரிஷியோட சேட்டை வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறானே தெரியல. எதையாவது எடுத்து கீழே போட்டு உடச்சிட்றான். ஈவினிங் வந்து படத்துக்கு வந்து விளக்கு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோஸும் எடுக்கலை. நைட்டு டின்னர் சாப்பிடும்போது தான் வீடியோஸ் எடுத்திருந்தேன், ஏன்னா லைவ் போட்டிருந்தேன். நைட் டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, அப்புறம் வந்து எக் கிரேவி. ரிஷிக்கு வந்து பாயில் பண்ண எக் வந்து அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அவனுக்கு மட்டும் ஆம்லேட் போட்டிருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.